विसारपुत्रात् विषकन्या विषकन्या नामक इस ஏகாங்கா ஸ்ரீ கோவிந்த வல்லபாய் பந்த் हैं. விஷக்கன்யாங்கிற பெயருடைய இந்த ஓரங்க நாடகத்தின் எழுத்தாளர் வந்து கோவிந்த வல்லப பந்த். நாட்டக் கலா அபிநய கலா தோனமே நிபுணத்தே. இவர் நாடகத்தில் மட்டும் கிடையாது, நடிக்கிற கலையிலையும் சிறந்தவர். ஆதர்ஷவாதி ஏகாங்கை. இவர் ஒரு நல்ல எழுத்தாளர். உன்கே பிரசித்த நாட்டக்கை. இவருடைய பிரசித்தமான நாடகங்கள் என்னென்னா வரமாலா, கஞ்சூசிக்கு கோப்பட்டி, ராஜ முகுட, அங்கூர் கி பேட்டி. இது எல்லாமே அவருடைய புகழ்பெற்ற நாடகங்கள். ஏகாங்கி சஃபல்தாக்கி பகலி சீட்டி உஸ்கா சீர்ஷக் ஹோத்தாகை. இந்த கதைக்கு வெற்றிக்கு முதல் காரணமாக இருக்கிறது இந்த கதையோட தலைப்பு. சீர்ஷக் ஹமாரே மன்மே கை சவால் பைதா கர்த்தாகை. இந்த தலைப்பு நம்ம மனதில் நிறைய கேள்வி உண்டாக்குது. பூரே ஏகாங்கே பட்னே கா உற்சாக தேத்தாகை. முழு கதையும் படிக்கிறதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. விசக்கன்யாகி ஏகாங்கா கேந்திர பிந்துகை. விசக்கன்யாங்கிற அந்த கேரக்டர் தான் இந்த கதையில் ஒரு முக்கியமான புள்ளி. இஸ்லே யஹி சீர்ஷக் இஸ்கேலியே உச்சித்த அவர் உத்தம சீர்ஷகை. அதனால் இந்த தலைப்பு தான் இந்த கதைக்கு பொருத்தமானதாகவும் சிறந்ததாகவும் இருக்குது. கதாவஸ்து கதை பொருள். ராஜா சந்திர விஜய சத்ருவங்கே கிளை பர் ஆக்கிரமன் கர்த்தாகை. ராஜா சந்திர விஜயன் வந்து எதிரிகளுடைய கோட்டையை பிடிச்சிட்டான். பகுதினோக்கி லடாய்க்கே பாத் ஜீத்தாகை. ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வெற்றி கிடச்சிது. उस दिन शाम को उसके 2 वीर सेनापति राजा के आराम लेने के लिए सुरक्षित कमरा ढूंढते हैं. அந்த நாள் சாயந்தரம் வந்து 2 வீரர்கள் வந்து சேனாதிபதி 2 வீரர்கள் ராஜா வந்து ஒரு சின்ன அந்த போர் படை நடந்த இடத்துல ஒரு அறையில் பத்திரமா தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. एक सुंदर कमरे का चयन करते हैं. அப்போ ஏற்கனவே நிறைய டென்ட்டு போட்டிருப்பாங்க இந்த தங்குறதுக்கு. அதில் ஒரு நல்ல ஒரு இதாக தேர்ந்தெடுத்துட்டாங்க. ராஜா को वहाँ अकेले छुटकर बाहर आते हैं. ராஜா அங்கே பெட்டில் படுக்க வச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. சேனாபதி கிளைக்கு பகரமே லகிய ரஹते हैं. அந்த கூட இருந்த சேனாபதி வந்து அந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க போயிட்டான். உनको पता चलता है कि சத்ரு மசாலைங்க லேக்கர் துர்கைக்கு ஓர் பற்றஹேன். அப்போ தான் அவனுக்கு தெரியுது வீரர்கள் வந்து திருப்பியும் படை எடுத்துக்கிட்டு வராங்கன்னு. சமாச்சார் கோ கஹனே கேலியே ராஜா கே பாஸ் ஜாத்தே ஹேங். அப்போ அந்த சேனாதிபதி என்ன செய்கிறான், அந்த செய்தி எடுத்துக்கிட்டு ராஜா சொல்ல வரான். தப்தை கேலியே ராஜாக்கோ எக் சுந்தர் கன்யா மில் ஜாத்தி ஹை. இவன் எப்போ அந்த அறைக்கில் விட்டுட்டு போனானோ அப்போ அவங்ககிட்ட போனோன்னே ஒரு அழகான பெண் வந்து அந்த அறைக்கில் நுழைஞ்சிட்டான். கேந்திர விஜய் உஸ்கே மோகமே பட்டுக்கர் சேனாபதியங்கா அப்பமான் கர்த்தாகை. அந்த சந்திர விஜயன் வந்து இந்த கேர்ள் மேலே அப்படி ஒரு ஆசையாக இருந்துட்டு அவள்கிட்ட செல்ல முடிஞ்சிட்ருக்கான். வெளியே இருந்து சேனாபதி கத்துறத அவமானப்படுத்தினான். வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு. சத்ருவங்கி ஆக்கிரமன் ஹோனே பேர் சேனாபதி பேரி பஜ்னே லெத்திகை. அப்போ சேனாபதி என்ன நினைக்கிறேன், நம்மளே தலைமை தாங்கி போர் தொடுக்கலாம் அப்படின்னு வீரர்களை கூப்பிட்றதுக்கு அந்த முரசை வந்து போர் முரசை அடிச்சிடறான். ராஜா பேரிக்கு புகார் சுன்கர் உஸ்கே பாஸ் ஜானா சாத்தாகை. அப்போ போர் அவசரம் வந்துடுது, புரிஞ்சிருது ராஜாக்கு. சரி நம்ம உடனே கிளம்போன்னு பார்க்குறான். மகர்பக் சுந்தர் கன்யா அபராஜிதா உசே ஜானேசே ரோத்திகை. ஆனால் அந்த அழகிய பெண் வந்து அந்த படுக்கை விட்டு போகாமல் அவனை தடுக்கிறான், இங்கேயும் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு. தோனோ சேனாபதி ஆக்கர் ராஜாக்கோ திக்கா கர் சலே ஜத்தேஹே. அப்போ வேகமாக வந்து இந்த பெண்ணுக்காக போய் இங்கே படிக்கல இப்படி இருக்கீங்களே, உன் நாட்டை இழக்க போகிறீங்கன்ட்டு ரொம்ப கேவலமாக 2 திட்டிட்டு போயிடுறாங்க. ராஜா அப்படிக்கோ சம்பால் பார்த்தாகை. அப்போ தான் ராஜாக்கு அறிவு வருது. सोचता है कि अपराजा देखिए जीवित रखने पर मुझे ऐसा कष्ट बार बार देखना पड़ेगा. அப்போ நினைக்கிறான், இந்த பெண் வந்து நம்மளை வசியம் பண்ணிட்டு போருக்கு போகாமல் தடுக்கிறா, இவ இருந்தால் நம்ம வந்து இந்த படைக்கை விட்டு இவ்வளோ விட்டு போக முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த விசக்கனை பேர் அபராஜ் தான். அபராஜுக்கு மாட்டழ்த்தாக. உடனே என்ன செய்வான், அவன் வச்சிருந்த வாள் எடுத்து அவள் தலையை வெட்டிடுறான். இருக்க வரைக்கும் நம்மளை போக விட மாட்டான் அப்படின்னு. தபி உஸ்கோ பதா சல்தா கி விஷக்கன்யாகை. அப்போ தான் அவளுக்கு தெரியுது இவள் வந்து நம்மளை போருக்கு போகாமல் நம்மளை கொள்றதுக்கு வந்த விஷக்கன்யா அப்படின்னு தெரியுது. சந்திர விஜய் யுத்த சேத்திரைக்கு ஊர் ஆகியப்பட்டாகை. உடனே வேகமாக யுத்தம் நடக்கிற இடத்துக்கு போகிறான். தோனோ சிப்பாயி உஸ்கா அணுக்கரன் கத்தேன். அங்கே போனோடனே அந்த 2 பேரும் அவனுக்கு வணக்கம் சொல்கிறாங்க, அந்த படை வீரர்கள். ஏகாங்கி ஆக்கோ பட்டானே கேளியே. இப்போ அந்த கதை அதோடு முடிஞ்சிருது. அந்த போருக்கு போனோடனே அவனை வரவேற்கிறாங்க. இந்த ஏகாய்க்கோ இந்த கதோபகதான கதை பொருள். ஏகாய்க்கோ ஆகிய படான கேள்வி உஸ்கே கதோபகதனுக்கு சகாயதா தேத்தேன். இந்த கதை பொருள் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா, மேலே மேலே கதையை படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குற மாதிரி இந்த கதை போயிட்டே இருக்குது. வஹி ஏகாங்கி ரீட்டிக்கு ஹட்டி ஹோத்திகை. இதுதான் இந்த கதையோட முதுகெலும்பு. அகர் கதோபகதன் லம்பே ஹோத்தோ பாட்டக்கு ஊப் ஜாயிங்க. இதுலேருந்து அப்படி கரெக்டாக அப்படியே வரும். இந்த அதாவது கதை பெருசாக இருந்துச்சுன்னா படிக்கிறவங்களுக்கு அழுப்பாக இருக்கும். கித்தாப் காத்தங்கி பதிலே அலமாரி மேகி ரஜாகி. அப்போ கதை பெருசாக இருந்தால் கையில் படிக்க எடுக்காமல் அதை அலமாரிலே வச்சுருவாங்க.
கதோபகதனுக்கு பேடு பர் லகே தீர்க்கே சமான் ஹோனா சாஹியே. இப்போ வந்து ஒரு கதைங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, எதையாவது குறிப்பார்த்து அம்பு இதம்னா அந்த அம்பு எப்படி நேராக வேகமாக போகுமோ அது மாதிரி கதையை நம்ம நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். பத்தர் லகே பான் கி தரக் இஸ் ஏகாய் கார்க்கே கதோபகதன் சுந்தர் அவர் ஆக்கர்ஷக் அவர் மிசால் கே தௌர் பர் देखिए. இந்த கதையை வந்து நம்ம ரொம்ப அழகான கவர்ச்சியான ஒரு பொருளாக பார்க்கலாம். பாத்திர சித்திரம் இதில் என்ன கேரக்டர்னா, ஹிந்தி ஏகாங்கி நாட்டக்குமே ஹிந்தி ஏகாங்கி நடத்துல 2 விதமான பாத்திரம் இருக்குது. ஒன்று முக்கிய பாத்திரம், இன்னொன்று கவுன் பாத்திரம். இஸ் ஏகாங்கி में भी मुख्य और गौन पात्रों का चित्रण उचित ढंग से किया गया है. இதுலேயும் முக்கிய பாத்திரமும் இருக்குது, கவுன் பாத்திரமும் இருக்குது. அதை வந்து இந்த ஏகாங்கி இந்த அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி உயிரோட்டமாக படைச்சிருக்காரு. இதில் ஏகாங்கியோட முக்கிய பாத்திரம் வந்து என்னென்னா, சம்ராட் சந்திரகுப்த, பராஜித ராஜ்யக்கு ராஜகுமாரி அபராஜிதா, இவங்க வந்து முக்கியமான கேரக்டர். சின்ன பாத்திரம் யாருன்னா சேனாபதி 1, சேனாபதி 2, அவங்க தான் இவங்களை தவிர பேசுகிறவங்க. அடுத்து பாஷா செயலி, இதிலேருந்து இது வரைக்கும் ஒன்று தான். இந்த மொழி நடை வந்து எளிமையாக இருக்கும். இந்த மொழி சரல் சகஜ் ஸ்பஷ்டக எளிமையாக புரிகிற மாதிரி இருக்குது. தேசக்கால், அந்த கதை வந்து எழுதப்பட்ட காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வசனம்லாம் எப்படி இருக்கணும், அந்த காலத்தில் பேசுகிறவங்க மாதிரி அதெல்லாம் எழுதி அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ரங்க் மஞ்சுபர், அந்த கதையை வந்து மேடையில் ஏற்றி பேசுகிறது மாதிரி டைலாக் ரொம்ப அழகாக வந்து எழுதியிருக்காங்க. சரம் சீமாங்கிறது ஒரு கிளைமாக்ஸு. இந்த கிளைமாக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப நல்லா அழகாக வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு. உத்தேசிய இந்த கதையோட லட்சியம் என்னென்னா, ராஜாக்கா ஹமேஷா சஜ்ஜக் ஒரு சத்தக் ரக்கனா சாஹியே. ராஜா வந்து எப்பொழுதும் உயிரோட்டமாகவும் விழிப்புணர்வோடு இருக்கணும். உசே अपने तुच्छ वासना पर अति के ध्यान देकर अपने हिदसियों का अपमान कभी ना करना चाहिए. நம்முடைய மோசமான ஆசைக்காக நம்ம நாட்டையே தாங்கி நிற்கக்கூடியவங்களை அவமானப்படுத்துறது கூடாது. அதெல்லாம் இதில் முதல் தெரியுது நமக்கு. ஐசா கர்னே போர் உஸ்கா புரா பரிணாம் ஹோத்தா. அப்படி செஞ்சுருந்தாருன்னா என்ன ஆகும், இந்த பெண் தான் எனக்கு வேணும், நாடு எக்கேட கெடட்டுன்னு அவன் ஒரு நிமிஷம் நம்ம தாமிச்சிருந்தானா அந்த விசக்கனியை இவ்வளையும் கொண்டிருப்பான், நாடும் போயிருக்கும். அப்போ இவன் வந்து அலர்ட் ஆயிடுறான். சஜ்ஜக் ரக்கனே வலே சம்ராட்டிக்கு ஹமேசா விஜய் புகோத்தாகை. எப்பயும் விழிப்புணர்வோடு இருக்கிற மன்னன் தான் வந்து எப்பயும் வெற்றி பெறுவான். யஹி பத் சாபித்து கர்னா இஸ் ஏகாங்கா உத்திய சேகை. இந்த விஷயத்தை வந்து இந்த கதை வந்து நிரூபிக்குது.